எம்ஜிஆர் ஒரு ஆட்சி செய்த காலத்தில் எப்படியாவது எதாவது சொல்லி உள்ளே பூந்த முடியுமான்னு நினச்ச கருணாநிதிக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒரு நாளைக்கு 10 ரூபாயில் ஓட்டிடலாங்க. 1 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்லாம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் கிடைக்கும், 5 ரூபாய்க்கு சப்பாத்தியோட குருமாவோட சாப்பிட்லாம். இப்படியான விஷயம் இருந்துச்சு. அதனால தான் சென்னை நகரத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு திட்டமே ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு திட்டமாக இருந்துச்சு. நாளைக்கு தங்கம் திட்டம் வந்து 10வது படித்தவர்களுக்கு 28,000 ரூபாய் 8 கிராமில் நகையும் கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. அங்கங்கே பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அது கண்டு காணாமையும் மீண்டும் மீண்டும் கற்பழிப்பு இதாக இருக்கிற இந்த அப்பா அரசு மாதிரிலாம் கிடையாது. அம்மா அரசு உண்மையிலே அம்மா அரசாக இருந்துச்சு. சிட்டிங் முதலமைச்சராக இருக்கும்போது காவேரிக்காக தொடர்ந்து 3 நாள் உண்ணாவிரதம். இவங்கள மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு கடையில் உண்ணாவிரதம் இருக்குல்ல. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கருணாநிதி அவர்கள் அரசியலில் வலிமையாக இருந்த போதே ஒரு பெண்ணாக துணிச்சலுடன் அரசியலுக்கு வந்து பல சாதனைகளை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவருடைய அரசியல் திறமையும் ஆளுமையும் எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் இருக்கும் போதே பல முன்னோடிகள் இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே மெல்ல 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 வளர்ந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக ஆகி அதன் பிறகு எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இவர் தான் தலைவர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்படலை. ஆனால் தன்னுக்கு இருந்த அந்த ஆளுமை திறனின் அடிப்படையில் தேர்தலை சந்திக்கும் போது அப்போ 2 அணியா, அப்புறம் ஜானகி அம்மாள் தலைமையில் ஒன்றும் ஜெயலலிதா அம்மா தலைமையில் ஒன்றும் நடக்குது. அப்படிங்கும்போது அந்த தேர்தலில் நடிகர் சிவாஜி கணேசன் போன்ற நீங்கள் எப்படி விஜய் ஒரு அரசியல் செல்வாக்குன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் அன்னைக்கு சிவாஜி கணேசனும் அரசியலில் செல்வாக்கு செலுத்துறதுக்காக அவரும் வந்து ஜானகி அம்மாவை ஆதரித்து தேர்தலை சந்திக்கும் போது அந்த தேர்தலில் சிவாஜி முழுமையாக அவருடைய அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படுது. ஜானகி அம்மாள் பெரிய அளவுக்கு தேர்தலில் பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு சில அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா இப்போ இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கு. சேவல் சின்னத்தில் நின்று அது வெற்றி பெற்ற சின்னமாக மாறி அன்னைக்கு ஒரு சில அம்மா தலைமையிலான போட்டியிட்ட எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெறாங்க. அப்போ இப்போ ஜானகி அம்மாவே என்னன்னா, சரி நீங்களே கட்சியை வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர்களுடைய நல்லாசை அதன் பிறகு நீங்களே கட்சியை வழி நடத்தணும் ஜானகி அம்மாவும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுக்கிறாங்க. இப்படி தான் அவருடைய அரசியல் தொடக்கம். அப்படி வந்து அதற்கு பிறகு கருணாநிதி வந்து அரசியல் ரொம்ப கோலிச்சு இருக்கிற காலகட்டம். அதாவது வலிமையாக இருக்கார் அவர். எம்ஜிஆர் ஒரு ஆட்சி செய்த காலத்தில் எப்படியாவது எதாவது சொல்லி உள்ளே பூந்த முடியுமான்னு நினச்ச கருணாநிதிக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதனால தான் எம்ஜிஆர் இறந்துட்டாரு, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது சும்மா அந்த உடலை வச்சிருக்காங்க, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, ஒருவேளை என் நண்பன் வந்துட்டா நான் திருப்பி ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணார். அந்த அளவுக்கு பொய் பிரச்சாரத்தில் வல்லமை பொருந்தியவர் கருணாநிதிங்கிறதா சொல்ல வரேன். ஏன்னா அப்படி சொல்லி கூட அரசியல் இது பண்ண முடியல. அப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்யக்கூடியவர் இன்னைக்கு அம்மா அவர்களுக்கு எப்படி அரசியலில் சாத்தியம்? வெறும் கத்திப்பாரால மணல் லாரி விட்டு அம்மா மேலேயே ஒரு தாக்குதல் ஒன்று நடந்துச்சு. அதில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ல இருந்து அதன் பிறகு மீண்டு எழுந்து வந்தாங்க அம்மா அவர்கள். இப்படி பிசிக்கலாகவே அசாசினேஷன் பண்ணுற அளவுக்கு அவர்கள் மீது தாக்குதல் கொடுத்த கட்சி திமுக, கருணாநிதியும். அப்போ இப்படி இருந்த இடத்த அவங்க வென்றெடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் பிறகு செய்த ஒவ்வொரு திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு பேக் போனே. என்னன்னா 2001 அவங்க வந்து ஆட்சியில், அதாவது 91 இருந்து செய்ய ஆரம்பிச்சது இருக்க அடுத்தடுத்த அந்த 5 ஆண்டு அனுபவத்தின் அடிப்படையில் 2001 பீக்கில் போயிட்டாங்க. ஒன்றுமே கலைஞர்லாம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான திட்டங்கள். விவசாயிகளுக்கு கடன்றதுல இருந்து அவர்களுடைய பெண்கள் மீதான வழக்குகளில் ஒவ்வொரு தனி கவனம் செலுத்தியது, பெண் நீதிபதிகள் நியமித்தது, இப்படியான விஷயங்களை போய் அடுத்த கட்டமாக என்னாச்சு, மகளிர் காவல் நிலையமே அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் பிரச்சனைக்கு பேசுவதற்கு மகளிருக்காக ஒரு காவல் நிலையம். அங்கே வேற எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. சட்டம் ஒழுங்குக்கு நார்மலான போலீஸ் ஸ்டேஷனு, மகளிருக்காகவே அதாவது தனித்துவமான ஒரு காவல் நிலையம் வேணுங்கிறத உருவாக்குனது பிரச்சனை அம்மா அவர்கள் தான். இப்படியான திட்டங்கள் வளர்ந்து அம்மா உணவகம்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான திட்டம். என்ன அற்புதமான திட்டம்னா, ஒரு நாளைக்கு 10 ரூபாயில் ஓட்டிடலாங்க. 1 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்லாம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் கிடைக்கும், 5 ரூபாய்க்கு சப்பாத்தியோட குருமாவோட சாப்பிட்லாம். இப்படியான விஷயம் இருந்துச்சு. அதனால தான் சென்னை நகரத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட
அம்மா உணவகங்கள் இருந்துச்சு. இப்படியான திட்டங்கள் மூலம் மக்கள் எளிமையாக அந்த பொருளாதார நிலையை வந்து கையாள முடிஞ்சது. ஒரு 10 ரூபா 15 ரூபா ஒரு நபர் தனிநபர் சென்னையில் வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிற சூழலை உருவாக்கி கொடுத்தது அம்மா தான். ஒவ்வொரு திட்டங்களுமே மடிக்கணினி திட்டம் 2011 கொடுத்தாங்க. அந்த மடிக்கணினி திட்டங்கிறது ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அப்ப ஸ்மார்ட் போனுங்கிறதே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருளாகவும் எல்லாரும் பயன்படுத்தாத ஒரு அரிதிலும் அரிதான பொருளாக நீ ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. நார்மல் ஃபோன் இருந்துச்சு, பட்டன் ஃபோன் இருந்துச்சு. அந்த 1110 நோக்கியா ஃபோன் இந்த மாதிரியான ஃபோன் தான் இருந்துச்சே தவிர அதுவே விலை அதிகம். அப்படிங்கும்போது ஸ்மார்ட் ஃபோனு கேமரா இருக்கிற ஃபோனு விலை அதிகம். அப்படிப்பட்ட காலத்தில் அவங்க வீட்டில் ஃபோன் இருக்கோ இல்லையோ அவங்க வீட்டில் லேப்டாப் இருக்கும். அதை கொடுத்தது பிரச்சனை அம்மா அவர்கள். இதன் மூலம் தான் ஒவ்வொரு மாணவர் வருஷம் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அதில் பயனடைச்சாங்க. இலவச சைக்கிள் இலவச சைக்கிள் மட்டும் இல்லைங்க, இலவச சைக்கிள்ல இருந்து காலில் போற செருப்புல இருந்து ஸ்கூல் பேக் வரைக்கும் உள்ள ஜாமெட்ரி பாக்ஸ் உள்ள பென்சில் பேனா ரப்பர் உட்பட கொடுத்த கட்சி. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கருவறையில இருக்கிற குழந்தை வரை கருவில இருந்து வெளிவர வரைக்கும் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படிதான். ஒவ்வொரு திட்டமே ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு திட்டமா இருந்துச்சு. தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து 10வது படித்தவர்களுக்கு 25,000 ரூபாய் 8 கிராம்ல நகையும் கொடுத்தாங்க. டிகிரி முடிச்சிருந்தவங்களுக்கு 50,000 பணமும் 8 கிராம் தங்கமும் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே அந்த திட்டங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு திட்டங்களுமே நீங்க முதல் ஆட்சியிலேயே 91 காலத்திலேயே தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தது பிரச்சனை அம்மா அவர்கள் தான். தொட்டில் குழந்தை திட்டத்தின் அடிப்படையில் தான் இங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த அனாதைகள் ஆக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அவர்களுக்கு ஒரு கனிவோடு அது ஒரு தாய் உள்ளத்தோட அம்மானு பேர் வச்சுக்க அந்த அம்மாவுக்கு பொருத்தமா இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. அங்கங்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அது கண்டு காணாமையும் மீண்டும் மீண்டும் கற்பழிப்பு இதா இருக்கிற இந்த அப்பா அரசு மாதிரிலாம் கிடையாது. அம்மா அரசு உண்மையிலே அம்மா அரசா இருந்துச்சு. என்ன அப்படி இப்போ செயல்பட்ட ஒரு தலைவிதான் தலைவி அவர்கள். அதனாலதான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதிமுக எம்ஜிஆர் காலத்துல வந்துச்சுங்க. ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் முடியாதுங்க. அப்படியே எதிர்கட்சிக்காரங்க பேசிட்டு இருந்த காலத்துல 2016 கூட்டணியே இல்லைங்க. ஒரு கட்சி கூட கூட்டணி கிடையாது. நடிகர் கருணாஸ் கொங்கு தனியரசு போன்றவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு 214 தொகுதியில போட்டிக்கிட்டு 136 சீட்டு வென்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க. அன்னைக்கு திமுகவில் எதிர்பார்க்க முடியாது. என்னன்னா 13 கட்சி கூட்டணி வச்சிருந்தோம், அதே மாரி இவங்க ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னா 11 அவங்க கொண்டு வந்து மடிக்கணினி திட்டத்துல இருந்து மகளிருக்கான ஒவ்வொரு திட்டங்களும், மகளிர் காவல் நிலையமா இருக்கட்டும், அம்மா உணவகங்கள் போன்ற திட்டங்கள், அம்மா உணவகங்கள் 2016 பிறகு வந்தது, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்படியான ஒவ்வொரு திட்டங்களும் தான் அதிமுகவை மீண்டும் வலிமையான கட்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. ஒரு வலிமையான தலைமையாக மாறினதும் அந்த அடிப்படையில் தான். அதனாலதான் 2014 இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே 40 எம்எல்ஏ 30 எம்பி அப்படி இப்படிலாம் 37 எம்பி வெற்றி பெற்று பாராளுமன்றத்துல தனிப்பெரும் கட்சியா இந்தியாவிலே 3வது இடத்துல இந்த பெரிய கட்சியா மாறினாங்க. காங்கிரஸ், மம்தா, அடுத்தது அதிமுக. இப்படிதான் அந்த கட்சி இருந்துச்சு. அப்ப என்ன நல்லது நன்மை நினைச்சு இன்னைக்கு இவங்க சொல்லலாம் இத்தனை பேர் வச்சிருக்காங்களே, தொடர்ந்து அவங்க கூட்டணியே 40-40 ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல 38-40 மாதிரி ஜெயிக்கிறாங்க. ஆனா ஒன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யல. கேட்டா வந்து 2000 கோடி வந்து பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குற நிதியை கொடுக்கல. பட்ஜெட் 40,000 கோடிங்க. தமிழ்நாட்டுடைய கல்விக்காக ஒதுக்குற நிதி 40,000 கோடி. இதுல மத்திய அரசாங்கம் 2,000 கோடி தரலன்னு நிறைய சாக்கு சொன்னாங்கல்ல. இதனால நிறைய திட்டங்கள் பள்ளியில செயல்படுத்த முடியாது சாக்கு சொன்னாங்களா? அப்படி செயல்படல அதிமுக. காவேரி நதிநீர் ஆணையம் தீர்ப்பு வரணும்ட்டு பாராளுமன்றத்திற்குள் அதிமுகவுடைய எம்பிக்கள் பண்ண போராட்டம் என்பது இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சது. அது அடிப்படையா வச்சுதான் காவேரி நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்பை வந்து அரசாணையாக மாத்தினாங்க, கெசட்ல வர வச்சாங்க. அந்த வல்லமை வந்து சில அம்மா அவருக்கு இருந்துச்சு. சிட்டிங் முதலமைச்சராக இருக்கும்போது காவேரிக்காக தொடர்ந்து 3 நாள் உண்ணாவிரதம். இவங்கள மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு இடையில உண்ணாவிரதம் இருக்குல்ல. கருணாநிதி இருந்த இலங்கை தமிழருக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு இடையில அப்படி இருக்குல்ல. தொடர்ந்து 3 நாள் 4வது நாள் தான் உண்ணாவிரதத்தை கைவிட்டாங்க. அந்த நதிநீர் ஆணையத்தின் தீர்ப்பை நாங்கள் கொண்டு வருகிறோம்னு நதிநீர் ஆணையம் ஒப்புதல் தந்ததுக்கு பிறகு அப்புறம் தான் இவங்க வந்து அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டாங்க. ஒரு சிட்டிங் சிஎம்ஏ உண்ணாவிரதம் வந்து இந்தியாவிலே அது முதல் முறை. அது ஆக இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க முத்திரை பதித்தாங்க. அந்த இதான் இந்த திமுக என்பது பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் மீது ஒவ்வொன்றையும் சேர்த்தவாறு பூசினாங்க.
அதையும் மீறி வெற்றி பெற்றுதான் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் கட்சியை மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆளும் என்று சட்டசபையிலே சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு மீண்டும் ஒரு எடப்பாடியார் போன்றவர் வந்து அந்த கட்சிக்கு நீங்க எப்படி வந்து புரட்சி தலைவர் அம்மாவை அரசியல் முன்னோடி வாரிசுன்னு காட்டலையோ அது போல அம்மாவும் எடப்பாடியார் தான் அரசியல் வாரிசுன்னு காட்டல. அப்படியே தானா வந்து இன்னைக்கு ஜெயிச்சு ஆட்சி வந்து 4.5 ஆண்டுகள் எப்படி ஆட்சி நடத்துறாருன்னே தெரியாது. எதிரிகளுக்கே சிம்ம சொப்பனம். எதிரிகளுக்கு என்னடா ஆட்சி நடந்திருக்கு, டிஸ்சால் ஆயிடும், எங்காவது கட்சி தொண்டர்கள் உடஞ்சு போயிடுவாங்க, எம்எல்ஏக்கள் கட்சி தாவிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா அத்தனையும் மீறியும் எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி முடிச்சார். ஒரு நாள் ஆட்சி முடிவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட ஆட்சி கலைக்கப்படல. அதுவே பெரிய சாதனை தான். ஆனா அவ்வளவு நெருக்கடி கொடுத்தார்கள். திமுக ஒவ்வொரு தொண்டர்களையும் ஒவ்வொரு கட்சிகளுடைய முன் எம்எல்ஏக்களை வெளியே எடுக்கிறதுலையும் போறதுலையும் அவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம். அதை மீறி ஆட்சி நடத்தி முடிச்சார் எடப்பாடி அவர்கள். இப்படிதான் அம்மா அவர்களுக்கும். ஆக அப்படி ஒரு வலிமையான கட்சியாக இந்த கட்சி கட்டியமைப்பதற்கு காரணம் வந்து இந்த 3 பிதாமகர்கள் தான். எம்ஜிஆர், பசுலை அம்மா அவர்கள், எடப்பாடி அவர்கள். இந்த 3 பேர் செஞ்ச விஷயம் என்ன? இடஒதுக்கீடு எடுத்துங்க. 50% இடஒதுக்கீடுங்கிறது எம்ஜிஆர் கொண்டு வந்தார் இந்தியாவிலே முதல் முறையாக. பசுலை அம்மா அவர்கள் அதுலேயும் ஒரு படி மேலே போய் 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலே எங்கேயுமே இப்பயும் நடைமுறையில் இல்லைங்க. அதுல யாருமே தலையிட முடியாது. நீதிமன்றத்துக்கு போனாங்க. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கு, அது தவறுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அத்தனையும் போயும் அதை பிரேக் பண்ண முடியல. அதே போலதான் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பது எடப்பாடியார் கொடுத்தார். அந்த 7.5% எதிராக வழக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஏன் கவர்னரு நம்ம பாஜக கூட்டணியில இருந்தாலும் கவர்னர் சைன் பண்ணல. ஆனா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தல. எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நான் கொடுக்குறேன். அந்த அதிகாரத்துல முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 7.5 நடைமுறை கொண்டு வந்தார். அதுவும் நீதிமன்றத்துக்கு போய் ஆனால் அதை தடை செய்ய முடியல. இன்னும் 2800 பேருக்கு மேற்பட்டு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% அரசு பள்ளி மாணவர் இடஒதுக்கீடுல. சரிங்க, அரசு பள்ளி மாணவர் இடஒதுக்கீடுல கொண்டு வந்ததுனால என்ன நன்மை? இதற்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் 0.3% தான் எம்பிபிஎஸ் சீட்ல சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு தடவை அந்த 2016-17 பிரிவில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தது என்பது 6 பேர் தான். மொத்த சீட்டுமே 6 பேர் தான். அப்படி இருந்த இடத்துல 3%, 0.3%, 1% கூட கிடையாது. இந்த 7.5 வந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னா ஒவ்வொரு வருடமும் 435 மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடிச்சது. அப்ப இதுதான் வித்தியாசம். 1% கூட இல்லை, 0.3% இருந்த இடத்துல இருந்து 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிப்பதை உயர்ந்ததுக்கு காரணம் எடப்பாடியார் அவர்கள். இப்படிதான் இந்த இடஒதுக்கீடுங்கிற விஷயத்துல 3 மைல்ஸ்டோனை நான் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் 50%, அம்மா 69%, எடப்பாடியார் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு. இப்படி இந்த கட்சி ஒரு மக்களோடு மக்களாக மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிற ஒரு கட்சியாக இருக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருது. திமுக ஒரு முறை ஆட்சி செய்தால் மீண்டும் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஆனால் அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துற, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. மருத்துவமனையில இருந்து பிரச்சாரத்துக்கு கூட வர முடியல அவரால். ஆனால் வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்தார். இப்படியான கட்டமைப்புள்ள கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதனால்தான் மீண்டும் எடப்பாடி ஆட்சி அமையும் நம்ம சொல்றோம். ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திலேயே உங்களுக்கு எந்த திட்டம் மிகவும் பிடித்த திட்டம்? மடிக்கணினி திட்டம் தாங்க. ஏன் மடிக்கணினி திட்டம்னா, அன்னைக்கு எனக்கு அந்த வயசு தான். அவர் கொண்டு வரும்போது நான் பள்ளி படித்திருந்த பருவம். அந்த காலகட்டத்தில் போனுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். போனுங்கிறதே ஒரு ஸ்மார்ட் போன், கேமரா இருக்கிற போன் பார்க்கறதே கஷ்டம். ஸ்மார்ட் போன் அடுத்தது, ஒரு வாட்ஸ்அப் இருக்கிற போன்லாம் அடுத்த பீரியட்னு வச்சுங்க. அது ஒரு 2014-15 அந்த மாதிரி சமயத்துல மொபைல் போன்ல ஒரு போட்டோ எடுக்க முடியுங்கிறதே பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்தில். ஆனா எங்க வீட்டுல லேப்டாப் இருந்துச்சு. அந்த லேப்டாப் அது கலைஞர் வந்து டிவி கொடுத்தார். எதுக்கு டிவி? அவங்க சன் டிவி நெட்வொர்க் வச்சிருந்தாங்க. அதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த வேலைகள்லாம் அவங்க செஞ்சாங்க. ஆனால் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அப்படி இல்லை, இது மக்களுக்கு பயன்படுற திட்டமாக கொண்டு வந்தாங்க. அதனாலதான் மடிக்கணினி திட்டம் வந்து அவ்வளவு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஒவ்வொரு ஏழை எளிய மாணவர்களுடைய வீட்டிலையும் அது இருந்துச்சு. அதுதான் வந்து அம்மா அவர்கள்ட்ட மிகப்பெரிய கவனிப்பு. அதுபோல் ஒவ்வொரு திட்டங்களுமே நீங்க
திருமணத்திற்கு பெண்களை திருமணத்திற்கு பண்ணி வைப்பதற்கு அவ்வளவு செலவு இருந்த இடத்துல ஒரு பவுன் தங்கமோ 25,000 ரொக்கமோ சாதாரணமா 10வது படித்த பெண்களுக்கு, டிகிரி படிச்சுன்னா அதுக்கு 50,000 கொடுத்த திட்டம் திட்டம். மகளிர் காவலர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு தனியாக ஒரு காவல் நிலையம் இல்லை. அந்த காவல் நிலையத்தை கொண்டு வந்தது புரட்சித்தலை அம்மா அவர்கள். அம்மா உணவகம் ஒவ்வொன்றுமே, அதாவது நீங்க ஒரு திட்டம், நம்ம எனக்கு பிடிச்ச திட்டம் சொல்றேன். ஏன்னா நான் அப்ப மாணவனா இருந்தா எனக்கு அது, நான் அதுல பயனடைச்சேன். அவனுக்கு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி பொதுமக்களுக்கு பயனடைய திட்டமா சொல்ல வர, மகளிருக்கு இந்த விஷயம் செஞ்சாங்க, மாணவர்களுக்கு இதை செஞ்சாங்க, மடிக்கணினி விஷயம், அது போல பொதுமக்களுக்கு இந்த ரேஷன் அரிசி பொருள் என்ன, அதன் மூலம் உணவகம், அம்மா உணவகத்தின் மூலம் சென்னையில் மட்டுமே 400க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இருந்துச்சு. அதுல பயனடைந்த லட்சக்கணக்கானோர் என்ன, இப்படியான விஷயங்கள்லாம் அதுல இருந்ததுனாலதான் அந்த அளவுக்கு அம்மாவுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைஞ்சு பயனடைந்தார்கள். அதாவது ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விதமான திட்டங்களை ஒரு சில அம்மார்கள் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா மகளிருக்கென்றே சுய உதவு குழுக்கள் அமைச்சு சுய உதவுகளுக்கு கடன்களை கொடுத்து அதை அவர்கள் தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு உதவுனாங்க. விவசாயிகளுக்கு அது போல 3 ஃபேஸ் மின்சாரம் கொடுத்தது அப்புறம் சில அம்மாவர்கள் ஆட்சி காலத்துல. இப்ப 3 ஃபேஸ் மின்சாரம் ஷிஃப்ட் முறையில் வந்துட்டு இருக்கு. ஆக இப்படி செஞ்சாங்க. இஸ்லாமியர்களுக்கு 4,900 மெட்ரிக் டன் அரிசி உயர்த்தி கொடுத்தாங்க. அதோடு மட்டும் நோன்பு கஞ்சியாவே காய்ச்சி கொடுத்தாங்க. நோன்பு கஞ்சியா காய்ச்சி கொடுத்தது ஆரம்பிச்சது இப்போ சில அம்மாவர்கள் 2001ல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலுங்க. பெண்களுக்கா இந்த திட்டம், அனாதை குழந்தைகள் அனாதையாக்கப்படுறாங்க, அதுக்கு தொட்டில் குழந்தை திட்டம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திட்டங்களை கொண்டு வந்த சில அம்மா அவர்கள் ஆட்சிங்கிறது ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது. அதனாலதான் அது உண்மையிலே பொற்கால ஆட்சியா இருந்தது. இன்னைக்கு கற்பழி பாக்கிங்க நடந்தா இந்த அப்பா அரசு என்ன பண்ணுது? தானசேகரன் என்னவா இருக்கா? போதைப் பொருள் கடத்தின ஜாஃபர் சாதிக் கட்சியிலே பொறுப்புல இருந்தான், ஜாமீன்ல வெளியானா மறுபடி பொறுப்புல இருக்கான். இப்படியான தொடர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு தவறுன்னு ஒருத்தர் தெரிஞ்சிச்சுன்னா, போலீஸ்காரங்க தவறு பண்ணாலே, இன்னைக்கு போலீஸ்காரங்க திருவண்ணாமலையில பெண்களை கற்பழிச்சிருக்காங்க, போலீஸ் காவல்துறையை சேர்ந்தவர்களே. ஆனால் புரட்சித்தலை அம்மா அவர்கள் காலத்துல கேள்விப்பட்டாலே ஐஜி வரைக்கும் மாத்துவாங்க. இங்க கீழே ஒரு ஸ்டேஷன்ல ஒரு தவறு நடந்த, ஒரு ஏட்டு தப்பு பண்ணியிருந்தாருன்னா டிஜிபியை மாத்திருவாங்க. அந்த ஏட்டு மீது நடவடிக்கை எடுக்கப்படும், எஸ்பி மீது நடவடிக்கை, டிஎஸ்பி எஸ்பி நடவடிக்கை, ஐஜி மீது நடவடிக்கை, டிஜிபி மீது நடவடிக்கை, அத்தனையும் செய்த. அதனாலதான் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா? கள்ளச்சாராயம் வித்த கள்ளக்குறிச்சியில அந்த கண்ணுக்குட்டிங்கிற மீண்டும் வெளியே மீண்டும் கள்ளச்சாராயம் வித்து மீண்டும் கைது செய்யப்படுறான். 69 பேர் செத்துட்டாங்க கள்ளக்குறிச்சி சாவுல. நீங்க ஒரு கள்ளச்சாராயம்லாம் எங்க விற்பாங்க? எங்கோ ஏரிக்கரையில மலை மேல இப்படி இருந்தது. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி வித்தாங்க. எங்க ஆட்சியில, திமுக ஆட்சியில கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி வித்தாங்க கள்ளச்சாராயம். அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துறவங்க தான் திமுக. ஆனா புதுசுல அம்மா காலத்துல அப்படியே இருந்துச்சு. ஒரு குற்றம் நடந்தா மொத்த காவல்துறை நடுநடுங்கி போவோம், ஐயோ அப்படின்னு. இப்ப என்ன ஆகும், எது நடவடிக்கை? திடீர்னு ஒரு தவறுன்னு ஒரு துறை மீது ஒரு புகார் வந்தாலும் அமைச்சர்கள் மாத்திர வரலாறு இருக்கு தெரியுமா? இந்த தப்பு நடந்திருக்கணும் உடனே அமைச்சர்கள் மாத்துவாங்க. ஏன்னா துறையில தவறு நடக்காம பாத்துக்க. இன்னைக்கு பேருந்துல ஒவ்வொருத்தரும் தீபாவளி பொங்கல் போக வர எவ்வளவு சிரமப்படுறதுமா, இது அத்தனை சிரமங்களையும் போக்கியது அம்மாவின் அரசு. வெளி மாநிலத்திலிருந்து வாடகைக்கு பேருந்துகளை எடுத்து பண்ணுவாங்க. தண்ணீர், தனியார் நிறுவனங்கள் தண்ணி காசுக்கு வித்து கொளிச்சிட்டு இருந்த காலத்துல அம்மா குடிநீர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. நீங்க எல்லா திட்டமும், அதாவது காலில் போற செருப்புல இருந்து தலையத்துல என்ன வரைக்குமே ஒரு திட்டங்களா வந்துச்சு. அத்தனையுமே நம்ம பயனடைஞ்சோம். கருவறையில் இருக்கிற குழந்தை அதாவது செத்தா சுடாட்டு போற வரைக்கும் இந்த அரசு அம்மாவின் அரசால பயனடைந்தார்கள். இது அத்தனையுமே. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அதே கருவறையில் இருக்க குழந்தை உட்பட சுடுகாட்டு வரைக்கும் ஒரு ஊழல் பண்றாங்க. சுடுகாடு கட்டுவதில் ஊழல், சுடுகாட்டுக்கு சாலை அமைப்பதில் ஊழல், இது அத்தனையும் இன்னைக்கு திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு. ஆக இப்படிதான் அம்மாவின் திட்டங்கள் மக்களிடையே சென்றடைஞ்சது, மக்கள் பயனடைந்தார்கள். அதன் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சு. தனி பெரும்பான்மையோடு ஒரு கட்சி தேர்தலை சந்திச்சு ஆட்சிக்கு வந்ததுங்கிற வரலாறு இல்லவே இல்லை. இந்த சமகாலத்தில் இந்த 50 ஆண்டுகள்ல தனிச்சு தேர்தலை நின்று கூட்டணி இல்லாம வெற்றி பெற்ற வரலாறு ஒண்ணு இருக்குன்னா இல்ல. அது புரட்சித்தலை அம்மா அவர்கள் 2016 தனித்து நின்று, ஏன்னா தனிச்சு நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச வரலாறு திமுக அதிமுக ஏதாவது இருக்குன்னா அது அதிமுக வரலாறு தான். அது புரட்சித்தலை அம்மா அவர்கள் காலத்துலதான்.
அதனால தான் இன்னைக்கும் கூட நடிகர் விஜய் போன்றவர்களோ சீமான் போன்றவர்களோ வந்தாலும் என்ன ஆகுது, தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மனநிலையை தான் மக்களுக்கு இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா 2011 கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்ச விஜயகாந்த் அவர்கள் 29 தேர்தலில் வெற்றி பெற்று திமுக 2ஆம் இடத்துக்கு கூட வரல, 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆனால் தான் எதிர்கட்சி தலைவராயிட்டோம், அடுத்த நம்ம முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு போய் நின்னாரு மக்கள் நல கூட்டணின்னு. வைகோ, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்தோட சேர்ந்து. ஆனா என்னாச்சு, விஜயகாந்த் ஒருத்தரை வெற்றி பெறலைங்க. விஜயகாந்தே தோற்கடிக்கப்பட்டார். யாரால்? அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் குமரூர் அவர்களால் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். விஜயகாந்தே தோத்துட்டார். கூட்டணி இருந்திருந்தான்னு வச்சுக்க, அன்னைக்கு அவரு வலுவான இடத்துல கட்சிக்கு போயிருக்கும். தோற்கடிக்க விட மாட்டாங்க. 2ஆவது இடம் கூட வரல, 3ஆவது இடத்துக்கு போனார் விஜயகாந்த். ஏன்னா எந்த திமுகவை 3ஆவது இடத்துக்கு அனுப்புனாரோ அதே திமுக வேட்பாளர் 2ஆவது இடத்துக்கு வந்தார் உளுந்தூர்பேட்டையில். விஜயகாந்த் தோல்வி, அதிமுக வேட்பாளர் குமரகுரு அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். 2ஆவது இடத்துல திமுக தான் வச்ச தவிர விஜயகாந்த் வரல. ஏன் இதை சொல்ல வேண்டியது, இன்னைக்கு ஒரு சில நடிகர் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஓப்பனாவே சொல்ல, நடிகர் விஜய் போன்றவர்கள் நாங்க தனிச்சு நீங்க நில்லுங்க, ஆனா ரிசல்ட் ஆல்ரெடி இருக்குது. விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அதான் உங்களுக்கு நடக்கும். சேர்ந்து இருந்தால் பயன். அடுத்தது நீங்க தனிச்சு நிற்கிறாலும் பெனிஃபிட் அதிமுக தான். அன்னைக்கு விஜயகாந்த் தனிச்சு நின்றதுனாலதான் வெறும் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 136 தொகுதிகள் வெற்றி பெற்றோம். அதே காலகட்டத்தில் திமுகவுக்கு 89 சீட்டு தான் கிடைச்சது. அந்த 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான். அந்த வித்தியாசம் தான் இன்னைக்கு நடக்கும். அந்த வித்தியாசத்தால் குறைந்த வாக்கு வித்தியாசங்கள் தான் இந்த தேர்தலையும் 2026 தேர்தலையும் அதிமுக வெற்றி பெறும். அதற்கு இங்க கூட்டணியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கூட்டணியில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதிமுக இந்த முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போது மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க.